இந்த வாரமும் நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் இருந்து 12வது அத்தியாயத்திலிருந்து 16வது அத்தியாயம் வரைக்கும், இதற்கு முந்தின வாரத்தினுடைய 11வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பார்த்து விட்டோம். 12ல இருந்து நாம அந்த தொடர்ச்சியை நாம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறு முன்னுரை 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை குறித்து நம்ம தெரிந்து கொண்ட அந்த காரியங்களை குறித்து ஒரு சிறு விளக்கம். கொரிந்து சபை ஆரம்பிக்கப்பட்டது பவுலின் மூலமாக. அவர் 2வது மிஷனரி பிரயாணத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. கொரிந்து சபை மிக ஒரு மோசமான சூழ்நிலையில் உள்ள ஒரு பட்டணம். அது துறைமுக பட்டணம், வியாபார ஸ்தலம், எல்லாம் பொழப்புக்காக வந்து ஏறினவங்க தாங்க. அதனால எந்த ஒரு பாரம்பரிய பின்னணியோ எதுவோ கிடையாது. பவுல் இந்த கடிதம் எழுதுகிற போது சுமார் 7 லட்சம் பேர் அந்த பட்டணத்தில் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுல 2 லட்சம் பேர் தான் வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி சம்பாதிப்பதற்காக வயந்தவர்கள். மிச்சமுள்ள 5 லட்சம் பேர் அடிமைகள். அவங்ககிட்ட வேலைக்காக அடிமைகளாக விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அடிமைகள். இவங்க தான் அந்த சபை. அதுல இருந்து முக்கியமான ஒரு விக்கிரக பட்டணம் கோயில் வந்து அப்ரடைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கோவில் 18,800 அடி உயரமுள்ள ஒரு மலை மேல இருந்தது. அதுல 1000 to 2000 வரைக்கும் பெண் பூஜாரிகள் இருந்தார்கள். அது விபச்சாரத்துக்கும் விக்கிரக வழிபாட்டுக்கும் மிக மோசமாக இருந்த ஒரு காம களியாட்டத்தினால விளங்கி போன ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துலதான் 2வது மிஷனரி பிரயாணத்துல பவுல் சபையை ஆரம்பிக்கிறார். அவருக்கு அங்க பிரச்சனை வருகிற போது இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு தரிசனமாக சொல்லுகிறாரு, நீ யாருக்கும் பயப்படாது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படிங்கிறார். அப்போஸ்தலர் 18:9-10 நம்ம படிக்கலாம். பவுல் அந்த ஊர்ல 18 மாதங்கள் தங்கி இருந்து அனுதினமும் வேத தியானங்கள் எடுத்து சபையை எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து எருசலேம் போறாரு. போனதுக்கப்புறம் அப்பல்லோ ஊழியம் செய்கிறாரு. இந்த பவுல் இதை செய்த காலம் 51 to 52 கிபி, கிறிஸ்துவுக்கு பின் 51, 52 அந்த வருட காலகட்டத்துக்குள்ளதான் இந்த சபை பண்ணார். அவருக்கு அப்புறம் அப்பல்லோ ஊழியம் செய்தார். அப்பல்லோவுக்கு அப்புறம் அடுத்த ஆளுங்கள் அங்க வந்து ஊழியத்துக்கு செஞ்சிருந்தாங்க. பவுல் அதோட 3வது மிஷனரி பிரயாணமாக திரும்ப வருகிற போது எபேசுவில் தங்கி இருக்கிற போது கொரிந்து சபையிலிருந்து வந்த ஒருத்தங்க மூலமாக ஒரு தகவல் அவர் கேள்விப்படுகிறார். சபை ரொம்ப மோசமான நிலைமையில போகுது அப்படின்னு சபையில பிரிவினைகள் பிரச்சனைகள் அவங்க சொல்றாங்க. அதை அவர் கேள்விப்படுகிறார். அதற்கு அப்புறம் சபையில் உள்ள ஒழுக்கக்கேடான ஒரு சில நிலைமைகளையும் அறிகிறார். இதே சமயத்துல கொரிந்து பட்டணத்திலிருந்து ஒரு 3 பேர் வருகிறார்கள். வந்து அந்த சபையில் நடக்கக்கூடிய சில ஆவிக்குரிய காரியங்களுக்காக சந்தேகங்கள் கேட்கறாங்க. எங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்குரிய பதிலையும் அவர் எழுதி இதை அனுப்புனதுதான் இந்த நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை 3ஆக பிரித்து நம்ம படிக்கலாம். முதலாவது குலவையால் வீட்டிலிருந்து வந்த சபையை குறித்து அறிந்த காரியங்களுக்காக 1-4 அத்தியாயம் வரைக்கும் எழுதுகிறார். அதுல சபையில பிரிவினைக்கு காரணம் என்ன, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன் அப்படின்னு சபைக்குள்ளேயே பாகுபாடு பிரிவு இருக்கு, காரணம் என்ன அப்படிங்கிறாரு. தெளிவாக சொல்லுகிறாரு, நீங்க சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கல, கிறிஸ்து ஏன் உங்களுக்காக உயிர் விட்டாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கல. 2வது அந்த சுவிசேஷ ஊழியம் செஞ்ச ஊழியக்காரனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 3வது காரணம், நான் வந்து இங்க வந்து ஊழியம் செஞ்சு என்னையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதன் விளைவாதான் உங்களுக்குள்ள பார்ட்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாரு. இது 1-4வது அத்தியாயம் வரைக்கும். இது ஏற்கனவே நம்ம விளக்கமா பார்த்துட்டோம். அடுத்து 5-6 அத்தியாயங்கள், 2 அத்தியாயங்கள்ல 5வது அத்தியாயத்துல சபையில விபச்சாரத்துல தொடர்கிற ஒருவனை சபை கண்டிக்காம அவனை கண்டும் காணாம விட்டுக்கிட்டே போகுது. இது வந்து சபையவே கெடுத்துரும். அதனால சபை ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழக்கூடிய விசுவாசி யாரா இருந்தாலும் அவனை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு ஆலோசனை சொல்லுகிறார். இதை இப்ப நம்ம படிக்கிற போதே நமக்கு தெரியும், கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனா பழைய வாழ்க்கையை விடல. பழைய மாம்ச இச்சைகள், அந்த பழைய பழக்கங்களை விடல. அதனால சபைக்குள்ள பிரச்சனைகள். அதை வந்து தெளிவாக இது தவறு, அப்படிப்பட்டவன் யாரா இருந்தாலும் அவனை விட்டு விலகி நில்லு அப்படின்னு ஸ்ட்ரிக்டாவும் எழுதுறாரு. அதையும் நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விசுவாசிகள் ஒருத்தருக்கு மேல கோர்ட்டு கேஸ்ன்னு போறீங்க, இது எப்படி தப்பு இல்லையா? இயேசு கிறிஸ்து வருகிற போது 1000 வருடம் அவரோட கூட நம்மள பூமியை ஆளுகை செய்வோம். அன்னைக்கு இருக்கிறவனெல்லாம் நம்மள போய் நியாயம் தீர்க்கணும், நியாயம் சொல்லணும். இல்ல நீங்களே ஒருத்தருக்கு சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போறது எப்படி, இது தப்பு இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்றாரு.
அதுக்கப்புறம் விபச்சார பாவத்துல ஈடுபடக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க விலகி நில்லுங்க, அது ரொம்ப மோசமான ஒரு தவறு அப்படிங்கிறாரு. ஏனென்றால் அந்த பட்டணத்துல அது ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு காரியம், அதனால அதை விட்டு விலகிருங்கன்னு சொல்லுகிறார். இது 6வது அத்தியாயத்துல வருகிறது. அப்புறம் 7வது அத்தியாயத்துல இவருக்கு வந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுகிறார். சபையிலிருந்து வந்த கேள்வி என்ன கேள்விங்கிறது கேள்வி நம்பர் 1. 7வது அத்தியாயத்துல அவர் அதுக்கு பதில் எழுதுகிறார். 7வது அத்தியாயம் பூரா அதுக்கு பதில் எழுதுகிறார். அங்க வந்த கேள்வி என்னன்னா, திருமணத்தை குறித்து, திருமண உறவுகளை குறித்து, விவாகரத்து, மறுமணம், இவைகளை குறித்து அவங்களுக்கு சந்தேகம் வருது. இப்படி எல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கிறனால ஸ்திரியை தொடாமலே இருப்பது புருஷனுக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கறதுக்காக அந்த திருமண வாழ்க்கை குறித்து விளக்கம் சொல்லுகிறாரு. ஒரு விசுவாசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறாரு. திருமண உறவுலே நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க, அதுக்காக முந்தி பண்ண திருமணத்தை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒண்ணுக்கெல்லாம் போவாதீங்க, எப்படி அழைக்கப்பட்டது எப்படி இருந்தீங்களோ அதுலயே நிலைச்சு நில்லுங்க அப்படிங்கிறாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லுகிறாரு. கணவனோ மனைவி இறந்து போனவங்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டும்னு விரும்புகிறவர்களுக்கு சில ஆலோசனைகளும் சொல்லுகிறார். இது 7வது அத்தியாயம் பூரா வருது. நம்ம நன்றாக மனசுல வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்துருவார் அப்படிங்கிற நினைப்புலதான் எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள இருந்ததுனால அந்த வாழ்க்கைகளுக்கு போயிட்டு இருந்து, அப்ப சபையும் ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள இருந்ததுனால இதுல அவருடைய ஒரு சில ஆலோசனைகளும் சொல்லுவார். சில வார்த்தைகளை சத்தியத்தின்படி இப்படி இருங்கிறாரு, சில வார்த்தைகளில எனக்குள்ளும் தேவனுடைய ஆவி உண்டு என்று நினைக்கிறேன், இது நான் என்னுடைய சொந்த ஆலோசனை அப்படின்னு அதுல சொல்லுகிறார் அவரு. அதை நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு நம்ம படித்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கேள்வி நம்பர் 2, மாமிசம் உண்வதை குறித்து. ஏனென்றால் வரக்கூடிய மாமிசம் எல்லாமே எங்கேயோ ஒரு கோயில்ல பூஜைக்கு பலியாக கொடுக்கப்பட்டு அந்த மாமிசம் விலைக்கு கோயிலிருந்து விலைக்கு விற்கப்பட்டு அது கடையில வைக்கிறாங்க. இதை போய் சாப்பிடலாமா, இது தவறா அப்படின்னு கேட்கறாங்க. அநேக கோயில்களிலேயே விருந்துகள் நடக்கும், பலி நிறைய கொடுத்துருவாங்க, கோயில்லையே சாப்பாடு போடுவாங்க, அங்கேயும் மாமிச உணவு கொடுக்கப்படும், அங்க போய் சாப்பிடுறத குறித்து, கடைகளில வாங்கி சாப்பிடுவதை குறித்து. 3வதாக ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சில பிராணியை கொன்று தின்பது பாவம் அல்லவா, அதனால நாங்க எதுவும் சாப்பிடவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சோ இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து விளக்கம் எழுதுகிறார். இது 8, 9, 10 3 அத்தியாயங்களில அதுக்குரிய டீல் பண்றாரு. அநேகர் 8வது அத்தியாயத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க, ஆனா 9, 10 சேர்ந்துதான் வரும். 8வது அத்தியாயத்துல அவரு சில காரியங்களை சொல்றாரு. எல்லா உணவும் கடவுள் மனிதனுக்காக படைத்ததுதான், ஒரே ஒரு கடவுள் தான், வேற கடவுள் கிடையாதுன்னு உனக்கு விசுவாசம், அதனால அவர் படைத்ததை உனக்கு புசிப்பதற்காக படைத்ததை அவர் அனுமதித்ததை புசிப்பதில் தவறு இல்லை, இது உன் விசுவாசம், ரைட்டு. ஆனா அதே சமயத்துல விக்கிரகங்களுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு நீ அத சந்தேகத்துக்குள்ள இன்னமும் இருக்கக்கூடிய ஒருத்தன் இவரும் கடவுள் தான் அவரும் கடவுள் தான், அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அது, இந்த கடவுள், அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள முதிராத ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறவன்ட்ட நீ இப்படி போய் அந்த கோயில்ல போய் வைக்கிறத சாப்பிடுறத அவன் பார்த்தானா அவன் அங்கேயும் போகலாம் இங்கேயும் போலான்னு போயிடுவான்ல, அது அவன் விசுவாசத்தில் வளர்வதற்கு தடையாக இருக்கும்ல, அதனால நீ அதை செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறார். சொல்லிட்டு தன்னை ஒரு உதாரணமாக 8வது அத்தியாயத்துல எழுதுகிறார். 8வது அத்தியாயம் பூரா சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு சில காரியங்களை அனுமதிப்பதற்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பிறரை ஆதாயப்படுத்துவதற்காக நான் அவைகளிலே அதிகமாக அனுபவிக்கவில்லை. அத தன்னுடைய வாழ்க்கையை 9வது அத்தியாயத்துல விளக்கமா எழுதுகிறார். அதற்கு அப்புறம் 10வது அத்தியாயத்துக்கு வருகிறாரு, எனக்கு அனுமதிக்கப்பட்டதே அடுத்தவன் வளர்வதற்காக நான் அனுபவிக்காம இருந்தது போல நீங்களும் இருங்க, பிறன் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு மாமிசம் புசிப்பது இடையா இருக்குன்னா சாப்பிடாம கூட இரு, அதனால ஒன்னும் நீ கெட்டு போயிட மாட்டேனியே அப்படிங்கிற மாதிரி அவன் வளர்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். அதே காரணத்துல மற்ற ஒரு காரியத்தையும் சொல்லுகிறாரு, நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா கடவுளுக்கான்றி வேறு ஒரு தேவன் இல்லை என்று, ஆனா அவர்களும் விக்கிரகத்தை ஒரு கடவுள் நம்புறாங்க, ஆனா உண்மையில அது கடவுள் இல்ல, பேய்களுக்கு அவங்க பலியிடுறாங்க. அதை எடுத்து நீ அதுலயும் பங்கு பெற்று கொண்டு கடவுளுடைய இதுலயும் பங்கு பெற்று கொண்டேன்னா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் 10வது அத்தியாயத்துல முடிக்கிறார். அதற்கப்புறம் கேள்வி நம்பர் 3,
பொதுவாக ஆராதனையில ஆண்கள் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன அப்படின்னு. அதுல சபை ஆராதனையில வந்து ஆண்கள் பெண்களுடைய ஒழுங்குமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து 11வது அத்தியாயத்துல ஆண்களுடைய பாவனை எப்படி இருக்கணும், பெண்களுடைய பாவனை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஊர் முழுக்க முழுக்க அந்த விக்கிரக கோயிலினுடைய பழக்க வழக்கத்தினாலே அது பாதிக்கப்பட்டு போய் இருந்தது. அங்க பெண்கள் தான் ஹை பூசாரிகள், ஆண்கள் பக்தர்கள். ஆனா இங்க சபைகளை இங்க அப்படி கிடையாது. அதனால உள்ள வந்த பெண்களும் நாங்க மேல இருந்து போவோம், நீங்க கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள அந்த பட்டணத்துக்குள்ள இருந்ததுனால அது தவறு. பெண்கள் ஆண்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக படைக்கப்பட்டதுனால நீ அந்த லெவல்ல நில்லு. ஆண் ஆணாவே இரு, பெண் பெண்ணாவே இரு, உங்கள் உடல் உணை பாவனைகள் இருக்க வேண்டாம். தலையில முக்காடு போடுவது வந்து அந்த காலத்துல ஒரு வழக்கம் வந்து, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு மேல் என்னை ஆளுகை செய்ய ஒரு மனிதன் இருக்கிறான், சோ அந்த ஒரு நிலைக்குள்ள நீங்க வரணும். அதனால அது முக்காடு போட்டுக்கிட்டு வருவது நல்லது. ஜெபம் பண்ற போதோ நீங்க வந்து அண்டர் அத்தாரிட்டியாக இருந்து கொண்டு நீங்கள் அதை செய்வது மிக நல்லது. இந்த ஒரு சத்தியம் தெரிய வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் பண்ணலாம். ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தன் வந்து என் வேலைக்காரன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டு இயேசுகிட்ட ஜெபம் பண்ண கேட்டான். இயேசு கிறிஸ்து நான் வந்து சுகமாக்குறேன்னாரு. அப்ப அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அப்படித்தான், என் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு நான் தகுதி இல்லை, நானும் அதிகாரத்துல உள்ளவன் தான், ஆனாலும் எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அதுக்கு கீழ்பட்டு இருக்கிறனால நான் சொன்னா ஒருத்தனை போனா வானா வர்றான், அதனால நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் சுகமாயிரும், நீ வந்துதான் சுகமாக்க நான் விரும்பவில்லை அப்படின்னா. என்னன்னா உமக்கு மேல தேவன் அனுப்பித்தேன் நீர் வந்திருக்கிறீர், அப்பேற்பட்ட அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு வந்து செய்யணும் சொன்னாலே போதும்னு அவன் சொன்னான். அதே போல உம்முடைய ஸ்டேட்டஸ் நீ யாருக்குள்ள இருக்க நான் புரிஞ்சுக்கிறேன். இதைத்தான் இங்கே சொல்லிக்கிறாரு. கிறிஸ்து தலையாக இருக்கிறார், புருஷன் அதுக்கு கீழே இருக்கிறான், ஸ்திரீகள் அதுக்கு கீழே இருக்கிறாங்க. அந்த லெவலை நீங்க சபைக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணுங்க. லேடிஸ் வந்து ஜென்ஸுக்கு மேல டாமினேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற காரியத்தை தான் அந்த உடல் பாவனை தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து 11வது அத்தியாயத்துல வந்து 2ல இருந்து 16 வசனத்துல கொடுக்குறாரு. அப்புறம் 17ல இருந்து 22 வரைக்கும் திருவிருந்து ஆசரிப்பது. அப்போது முறை இல்லாம அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாம ஏதோ பிரசாதம் போல அப்படின்னு வந்து போனாங்க. இன்றைக்கு போல ஒரு பீஸ் பிரெட் பீஸும் ஒரு கப் திராட்சை ரசமும் அன்றைக்கு கிடையாது. அன்றைக்கு ஃபுல் மீல்ஸ் தான், திருவிருந்து தான், ஃபுல் மீல்ஸ் தான். அதனால நிறைய பேர் எங்க யார் வீட்டுல ஜெபம் நடக்குது சாப்பிட்றதுக்காக போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு கூட அநேக இடங்கள்ல அப்படி நடக்குது. சாப்பாடு உண்டுன்னா அன்னைக்கு சபை பெருசாயிரும், கூட்டம் கூடிரும். அதுபோல சாப்பாட்டுக்காக வந்து உட்கார்ந்து அதுதான் அவங்களுக்கு மெயின் அப்படி போனது, அது தவறு அப்படிங்கிறத கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஒரே ஆளே கொடுக்க முடியாதனால எல்லாரும் அவங்க சாப்பாடை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சாப்பாடை எடுத்துட்டு வர்ற போது ஒரு சிலர் ஏன் சாப்பாடு நல்லா இருக்கு, அவன் சாப்பாடு நல்லா இல்லை, எது பங்கு போடணும், ஏன் சாப்பாட்டை நான் முதலே சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன்னு ஒரு சிலர் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள பிரச்சனைகள் போனதுனால இது வந்து காமன் விருந்து கிடையாதுப்பா, இது அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தகுதியற்ற முறையில சாப்பிடாம அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத, இது திருவிருந்து ஆசரிப்பதனுடைய நோக்கம் என்ன, அதை ஆசரிக்க வேண்டிய முறை என்ன, இத 11வது அத்தியாயம் எழுதுறாரு. இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்ப கேள்வி நம்பர் 5, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர்களுக்கு குழப்பம். அப்ப அந்த கொரிந்து சபையில 12வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 9 ஆவிக்குரிய வரங்களும் செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனா அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாம வரம்பு மீறியோ இல்ல அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாமலோ உபயோகப்படுத்தி கொண்டே இருந்ததுனால ஒரு பெரிய குழப்பமும் பிரச்சனைகளும் உள்ளே உருவாகி வந்து கொண்டிருந்தது. அதனால இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கனால அதை குறித்து விளக்கமாக ஒரு விவரமாக ஏன் இப்படி அப்படின்னு எழுதுகிறார் அவர். இதுதான் வந்து 12வது அத்தியாயத்துல இருந்து எழுதுகிறார். 12, 13, 14 3 அத்தியாயங்களுமே ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன, ஆவிக்குரிய வரங்களை குறித்து விளக்கம். அதுல 12வது அத்தியாயத்துல முதல் வசனமே அவர் ஆரம்பிக்கிறாரு, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை.
அது மற்ற டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா யூ ஆர் இக்னரண்ட், யூ டோன்ட் நோ, உன் கையில் இருக்குது அது என்ன செய்யணும்னு உனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. சாதாரணமா கத்தி அப்படின்னு சொல்லிடுவோம், பென்சில் சீவுற கத்தி வேற, ஆனா யுத்தத்துக்கு கொண்டுட்டு போற கத்தி வேற, ஆனா டாக்டர் கையில சர்ஜரிக்கு இருக்கிற கத்தி வேற. எல்லாமே ஒரே நேம் தான், நைஃப் தான், ஆனா எல்லாமும் ஒரே வேலையை எல்லா நைஃபையும் வச்சு செய்ய முடியாது. அதாவது அந்தந்த வேலையை அந்தந்த முறைப்படி செய்யணும். அது போல நீங்க உங்க கையில இருக்குது, அதை என்ன பண்ணணும்னு தெரியல. சண்டைக்கு போற கத்தியை எடுத்துக்கொண்டு வீட்டுல வெங்காயம் வெட்ட உட்கார முடியாது. அதே போல வீட்டுக்குள்ள வந்து வெங்காயம் வெட்டுற கத்தியை தூக்கிட்டு நான் யுத்தத்துல சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா அது என்ன ஏது, அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அது எப்படி என்ன ஏதுங்கிறத தான் விளக்கமாக ஒரு 12வது அத்தியாயத்துல வந்து எழுதுகிறார். அதுலயும் அந்த வரங்களை கொடுப்பவர் யார், கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அதை நீ எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறது வந்து விளக்கமா எழுதுகிறார். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனா கொடுக்கிறவர் ஆவியானவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனா கர்த்தர் ஒருவரே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு பாஸ், எனக்கு லீடர், எனக்கு தலைவர். அவர் சொன்ன வேலையை நான் செய்யறேன். அந்த வேலையை செய்வதற்காக எனக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் கொடுத்து இதை எனக்கு ஊழியத்தில் உபயோகப்படுத்தும்படியாக கொடுத்திருக்கிறார். அதனுடைய நோக்கம் என் முதலாளிக்கு, என் பாஸுக்கு, என் கர்த்தருக்கு விரும்பக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்வதற்காக இந்த அறிவு இருக்கணும். என்கிட்ட கிஃப்ட் இருக்குங்கிறனால நான் மற்றவனை காட்டிலும் பெரியவன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த காரியங்களை எழுதுகிறார். ஆனால் ஒரே கிஃப்டை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏனென்றால் அவனை படைத்து சிருஷ்டித்த கர்த்தர் அவனை வேறு வேறு முதமாகத்தான் தேவன் அவனை சிருஷ்டித்து அவனை படைத்து உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் கிரியையிலே வித்தியாசம் உண்டு, ஆனா தேவன் ஒருவரே. ஆனா ஆவியின் வரம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, ஊழியத்துல உபயோகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு கலெக்டருக்கு வந்து ஆபீஸ்ல கார் கொடுக்குறாங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் விஷயமாக போவதற்காக கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதே போல அவர் என்ன வேலை செய்யறாரோ அதற்கு என்ன தேவையோ அதற்காக கொடுக்குறாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த வரங்களை வித்தியாசமா கொடுக்குறாரு. ஏற்கனவே நம்ம ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கர் 2 நடத்துற போது இந்த 9 வரங்களையும் 3 பகுதியா பிரிச்சு எந்தெந்த வரம் எங்கெங்க எதுல செயல்படும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த காரங்கள். ஆனா இந்த வரங்களை ஒரே ஆளுக்கு எல்லா வரத்தையும் கொடுக்கறது கிடையாது, பகிர்ந்து கொடுக்குறாரு. ஏன்னா அப்பதான் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரே சபையாக வளருவீங்கன்னு, ஒரே சபையாக நீங்க வளருவீர்கள் என்பதற்காக அப்படின்னு சொல்லுகிறாரு. இதுல வரங்களை குறித்து விளக்கங்கள் கொடுக்கிறாரு. ஆனா அதே காரியங்கள்ல எல்லாத்தையும் சொல்லி நீ கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதனால, அவயவமாக இருக்கிறதுனால அந்த அந்த உன்னை எந்த வேலை செய்ய சொன்னாரோ அந்த வேலை செய்வதற்காக உனக்கு ஒரு கிஃப்ட், உனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு உபயோகப்படுத்துவதற்காக. ஸோ நீ அதை அந்த இடத்துல நீ உபயோகப்படுத்து, அவர் நாம மகிமைப்படும்படியாக, எதுக்கு இருக்கிறவனுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல பிரயோஜனம் உண்டாகும்படியாக. அவன் விசுவாசம் வளரணும், கிறிஸ்துவுக்குள்ள அவன் வளரணும். இதுதான் அல்டிமேட். சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதை கேட்கிறவன் விசுவாசம் வளரணும். இதற்குத்தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் பிரித்து கொடுக்கப்பட்டா தான் நீங்க சேர்ந்து யூனிட்டியா ஒரே சரீரமாக செயல்படுவீங்க, இல்லைன்னா போயிடுவீங்க. அதுதான். ஆனா இது எல்லா காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. வரங்களை காட்டிலும் முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்குது, அதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13வது அத்தியாயத்துல அவர் விளக்குகிறார். அன்பு. அன்பு இல்லாம நீ கிஃப்டை யூஸ் பண்ணினாலும் கூட யூஸ்லெஸ் அப்படிங்கிறார். அன்பின் நிமித்தமாகத்தான் செயல்படுவதற்காகத்தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. நீ பிறரை நேசிக்கிறாய், அவன் நல்லா வரணும், அவன் ஆண்டவருக்குள்ள வரணும், அவன் ஆண்டவருக்குள்ள சத்தியத்தை அறிந்து அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த இடத்துல வரம் செயல்படாவிட்டால் ஒரே ஒரு காரணம் இருக்கணும். ஒன்னே அவனை காட்டில நான் உயர்த்திக்கிறேன்னு உயர்த்தலாம், அப்ப நீ இன்னொரு பிசாசு ஆயிருவ. இல்ல இந்த வரத்தை உபயோகப்படுத்தி அவங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஆதாயத்தையும் எடுக்கலாம், நாளைக்கு நீ நியாய தீர்ப்புல வந்து கணக்கு கொடுக்கிற போது யூ வில் பி பனிஷ்ட். அன்பு இருந்ததுன்னா அவனை நேசிப்பதை நிமித்தமாக நான் செய்வேன். அதனால அன்பின் நிமித்தமாக செய்யணும். அன்பு இல்லாவிட்டால், அதனால தான் 13வது சொல்றாரு, நான் மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் பேசினாலும் அன்பு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெங்கலம் போலவும் ஓசைகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
நான் தீர்க்க தரிசன வரத்தே உடையவனா இருந்தாலும், சகல ரகசியத்தையும் சகல அறிவை அறிந்தாலும், மலையே பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. கடைசியாக முக்கியமானது 3 தான்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் இயேசு கிட்ட வந்துட்டோம்னா அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அன்பு இங்கேயும் வளரும், அங்கேயும் வளரும், அங்கேயும் வளரும். அதுதான் முக்கியமானது. அதனால அன்பிலே அதிகம் வளருங்க அப்படிங்கிறார். அப்புறம் அன்றைக்கு சபையில குழப்பத்துக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான வரங்கள், அன்றைக்கு இல்ல இன்றைக்கும் குழப்பத்துக்குள்ள போகக்கூடிய முக்கியமான 2 வரங்கள் அந்நிய பாஷை பேசுறதும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதிலும் தான். சோ இந்த 2 மட்டுமே ஒரு சாப்டர்ல விளக்கமா எழுதுறாரு. 14வது சாப்டர்ல எழுதுறாரு. அந்நிய பாஷை பேசுவது எதற்காக? அவன் சொந்தமாக பக்தி விருத்தியில வளருவதற்காகவும் தேவனோடு பேசுவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. 9 வரங்களிலே அந்நிய பாஷை பேசுகிற வரம் 1 மட்டும்தான் பெற்றவன் வளர்வதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. இதை அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்காக, தேவனோடு அவன் பேசுவதற்காக உபயோகப்படுத்தலாம். அல்லது பிறருக்காக பரிந்து பேசுகிற ஜெபத்துல ஜெபம் பண்ணுகிற போது அவனுக்கு என்ன பரிந்து நான் ஜெபம் பண்ண வேண்டுமோ அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளா கொடுத்து என் மூலமாக தேவனிடத்தில் பேசுவார். இது ஜெபத்திற்காகவும் பிறருக்காக ஜெபத்திற்காகவும் நான் ஆண்டவருக்குள் வளருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக எனக்காக பேசுவதற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இதை அவிசுவாசிகளுக்கு அடையாளம் அப்படிங்கிறார். அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளம் அப்படிங்கிறாரு. அது என்ன ஒரு அர்த்தம்னா, பெந்தேகோஸ்தே நாளன்று ஆவியானவர் இறங்கின போது எல்லாரும் வார்த்தைகள் பேசின போது நிறைய பேர் ஆண்டவர் மேல பக்தி உள்ளவங்க அவங்க பார்த்தாங்க, இது என்ன நடக்குது, ஏதோ நடக்குதே அப்படின்னு குழப்பத்துல நின்ன போது பேதுரு சொல்றாரு, யோவேல் மூலமாக சொல்லப்பட்டது இதுதான்பா, என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னவனதான் ஹோ ஹோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் அவங்க வளருவதற்கு உள்ள அவிசுவாசியாக, அதாவது ஆண்டவர் தெரியும், சத்தியம் தெரியும், ஆனா விசுவாசத்திற்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராமல் இருக்கிறவனுக்கு இப்படி ஒண்ணு இருக்குது, இதுக்குள்ள நான் வேண்டும் என்று வருவதற்காக இது அடையாளம். ஆனா தீர்க்க தரிசனமோ ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் அவன் இன்னும் மேலேயாக வளருவதற்காக அவனுக்கு உதவியாக கொடுக்கப்படக்கூடிய வரம். அதனால சபைக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு நீ பேசு. சபையில எல்லாரும் காமனாக கூடி வந்திருக்கிற நேரத்துல நீ அந்நிய பாஷையில சத்தம் போட்டு கத்தாத, அது தேவையில்லை. தனியா உட்கார்ந்து பேசு. இல்ல உன் அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் இருந்தானா நீ அந்நிய பாஷை பேசு, அவன் அதுல அர்த்தம் விளக்கம் சொல்லட்டும். அப்பதான் கேட்கிறவன் அந்த விளக்கத்தை கேட்டு நீ பண்ண ஜெபத்துக்கோ நீ பண்ணின துதிக்கோ ஆமேன்னு சொல்லுவான். அப்படி சொல்லாவிட்டால் அவன் இது ஏதோ ஒரு குழப்பம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கள் வளருவதை காட்டிலும் அவன் ஒதுங்கி போகக்கூடியவனாக, அவனை கிட்ட கொண்டு விட்டு தேவனண்டை சேர்ப்பதை காட்டிலும் தேவனை விட்டு வெளியே விரட்டி விடுற மாதிரி ஆயிரும். ஜாக்கிரதையாக இரு. இன்று அநேக இடங்களில் இதுதான் நடக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு விரும்புங்கள் அப்படிங்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு விரும்புங்கள் அப்படிங்கிறார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்படிங்கிறார். 14வது அத்தியாயத்தில் 31வது வசனம், எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல 3 ஊழியம்தான்: ஆசாரிய ஊழியம், ராஜா ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம். இந்த 3 ஊழியங்கள் தான் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. இந்த 3க்கும் அபிஷேகம் வேண்டும். அபிஷேகிக்கப்பட்டு தேவனால் நியமிக்கப்பட்டவன் தான் அந்த 3 காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல வேற மாதிரி. புதிய ஏற்பாட்டு காலத்துல 5 வகை ஊழியம்: அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம். 5 வகை ஊழியங்கள். இதுல 5 வகையிலையும் தீர்க்க தரிசன ஊழியம் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக மேலே எழும்பதற்காக உதவும். அந்த காலத்துல சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு அர்த்தம், அந்த ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னா மவுத் பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சார்பாக தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவன் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம அதுக்கு பல காரியங்கள்ல ஜோசியம் கேட்கறத மாதிரி போய் உட்கார்ந்து இருந்தா அது தப்பு.
தப்பு. தேவனே என்னோடு பேசணும்னா அவர் என்ன பேசினாராலும் கேட்கணும். நெகேமியா புஸ்தகத்துல ஒரு வார்த்தை வரும் 8வது அத்தியாயத்துல. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டி முதல் ஆராதனை நடத்துகிற போது 8வது அத்தியாயத்துல வந்து சொல்றாரு, 1வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியில் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாக எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அதை அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக அனைவருமாக சபைக்கு முன்பாக கொண்டு வந்து அவன் எடுத்து சொல்லுகிறாரு. 8வது வசனம், அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இதுதான் இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசன ஊழியம். இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க சொல்லுங்கிறாங்க. ஆனா இன்று நம்ம எதிர்பார்க்கறது வேற. அது ஆவிக்குரிய வரங்கள்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமான காரியங்கள். எனக்கு தெரியாததையும் எட்டாததையும் அறிவிக்கணும், எனக்கு சொல்லணும், எனக்கு சொல்லி என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நான் ஆண்டவர்களை வளர கொண்டு வரணுங்கிறாங்க. இது வந்து அறிவை உணர்த்துகிற வார்த்தை அப்படிங்கிற ஒரு தலைப்புல வருது. சமாரிய ஸ்திரீகிட்ட இயேசு பேசுகிற போது அவர் சொல்கிறாரு, ஜீவ தண்ணீரை கொடுங்கிற போது எனக்கு அந்த தண்ணீரை கொடுன்னு கேட்கிற போது, போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா நான் தாரேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து திருமணம் ஆகாத முன்பின் தெரியாத ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் எதையும் கொடுக்க கூடாது, அது முறை கிடையாது. ஒன்னு அவங்க அப்பா மூலம் கொடுக்கணும், இல்ல அவன் கணவன் மூலமாக கொடுக்கணும். ஆனாலும் புருஷனை கூட்டிட்டு வானாரு. இல்ல எனக்கு புருஷன் இல்லைன்னாரு. இல்ல அம்மா நீ சொல்றது உண்மைதான், ஏற்கனவே 5 பேர் இருந்தான், இப்ப இருக்கிறவன் 6வது, அவனும் உனக்கு புருஷன் இல்லைங்கிறாரு. இதுதான் அறியாத ஒரு காரியத்தை, நமக்கு தெரியாது நினைக்கிற காரியத்தை நம்ம எடுத்து சொல்ல, இது ஒரு வரம் வேற. இது அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு தான் இதுல வருது. இன்றைக்கு தீர்க்க தரிசன வசனம் அப்படிங்கிற ஊழியங்கிறது வந்து தீர்க்கமாக வேதத்தை விளக்கி அவனுக்கு கிளியராக புரிய வைத்து அவனை வளருவதற்காக கொண்டு வர. அதனாலதான் சபையில எல்லாரும் இதை பேசுங்க அப்படிங்கிறார். இது வந்து 14வது. 15வது அத்தியாயத்துல இருந்து அவங்களுக்கு இருந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகம். அவர் உயிர் தெழுந்துட்டாரா இல்லையா அதை குறித்து அவர்களுக்கு சந்தேகம். அதனால அதை ப்ரூவ் பண்றாரு, அவர் உயிர் தெழுந்தது உண்மை. ஏன்னா நான் சொன்னேன்னு உன் பாவத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், உன் பாவத்துக்குரிய பெனல்ட்டியை அவர் கட்டிட்டாருங்கிறத ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி அவர் உயிரோட கொண்டு வந்துட்டாருங்கிறத நான் சொன்னேன். நீ இதுல டவுட் வச்சேன்னா உன் விசுவாசம் வீண் அப்படிங்கிறார். சொல்லிட்டு தான் அவர் சொல்லுகிறாரு, யார் யாருக்கெல்லாம் அவர் வந்து மரித்து உயிர் தெழுந்து யார் யாருக்கெல்லாம் அவர் சாட்சியாக கொடுக்கப்பட்டார், எழுந்து வந்து தரிசனமானார் அப்படிங்கிறத வந்து 15வது அத்தியாயத்துல எழுதுகிறார், உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணுகிறார். நமக்கு நன்றாக தெரிய வேண்டும், இது எழுதப்பட்ட போது சபையினுடைய காலம் வந்து 55 இருக்கலாம். அந்த சபை 3-4 வருஷம்தான் இருக்கும், 3-4 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த சபை உருவாகி. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாம் இந்த கொரிந்தியருக்கு அப்புறமாக எழுதப்பட்டதுதான். அதனால மரித்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்து என்ன சொன்னாரு என்ன பேசினாருன்னா அந்த புஸ்தகங்கள்ல தான் இருக்குது. இவங்களுக்கு அதை குறித்த எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இதுதான் முதலாக அவர் உயிர் தெழுந்தது ஆதாரத்தோடு அவர் எழுதுகிறார். யார் யாரெல்லாம் ஐ விட்னஸ் யார் யார் பார்த்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இதுல நிறைய பேர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. கடைசியா நான் கூட பார்த்தேன், நானும் இருக்கையா உயிரோட இருந்துச்சு உனக்கு கொண்டாடியா, நீ உனக்கன்னே அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு ஒரு உயிர்த்தெழுதை ஆதாரத்தோடு உறுதிப்படுத்துகிறார். 2வதாக அவர் உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் உயிர்த்து எழாவிட்டால் உன் பாவத்துக்கு ஃபைன் கட்டினதை தேவன் ஒத்துக்கொண்டார் என்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரூஃப் அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுதான். நீ அதுல டவுட் வைக்காத. அவர் உயிர்த்து எழாவிட்டால் உன் விசுவாசம் வீண், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து கன்ஃபர்மேஷன் உனக்கு உறுதி கிடையாது, அது வீண் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அப்புறமாக அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை முக்கியமாக சொல்லி முடித்து விட்டு, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்ற நீ இன்றைக்கு நீ அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை இங்கேயே நீ வாழ ஆரம்பிக்கலாம். அதை ஆரம்பி. பரலோகத்துல போய்தான் நான் அங்க போய் ஆண்டவர் பிள்ளையா இருப்பேன். இங்கேயே உயிர்த்தெழுந்தவன் எப்படி வாழ்வான், நீ பூமிக்கு செத்துட்ட அதுக்கு எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கறது வந்து விளக்கி எழுதுகிறார் 15வது அத்தியாயத்துல 29-34 வசனம் வரைக்கும். அந்த உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்து வருது. உயிர்த்தெழுதலிலே எல்லாரும் போறது கிடையாது, அதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்குது. முதலிலே இயேசு கிறிஸ்து
ரெண்டாவது அவர் வருகிற போது அவருடைய ஜனங்கள், கடைசியாக முடிவு. மற்றவங்க உயிர்த்தெழுதலாம் அந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆனா அதை வந்து ஏற்கனவே அங்க சொல்லியிருக்காரு. அதனால கடைசியாக முடிவு வரும், அப்பதான் தான் வருவான். அதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கும். அதுல எந்த ஸ்டேஜ்ல நீ இருக்கணுமா ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் விசுவாசிகளுக்கு ஒரு குழப்பம். இது 6வது கேள்வி. அவர் உயிர்த்தெழுதலில் சந்தேகம். 7வது கேள்வி, இப்ப நான் உயிர்த்தெழுந்தேன்னா என் சரீரம் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், இதே அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவோட இருக்குமா, அங்கேயும் போய் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிட்டு இருப்போமா, அப்ப என் சரீரம் எப்படி இருக்கும்? ஏனென்றால் பழைய இதிகாசங்கள், அந்த கிரேக்க இதிகாசங்களுடைய தாக்கம் அவர்களுக்கு இருந்ததுனால, அதுல படித்த கதைகளை கேட்டதுனால அந்த தாட்டை மைண்டில் வச்சுட்டு பார்த்தா இவங்களுக்கு குழப்பம். அதனாலதான் சொல்றாரு, விசுவாசினுடைய உயிர்த்தெழுதல் சரீரம் எப்படி இருக்கும்? நீ விதையத்தான்ப்பா உள்ள போடுற, வர்றபோது மரம் மாதிரி வரும்பா, அந்த விதையே வரப்போறது இல்லை. அப்படியாக உன்னுடைய அறிவுக்கும் கற்பனைக்கு எட்டாத மகிமையான ஒரு சரீரத்தோட நீ வருவ. அந்த சரீரத்தை குறித்து ஒரு விளக்கம் எழுதுகிறார். அப்புறம் அவங்களுக்கு டவுட்டு, இயேசு கிறிஸ்து வருகிற போது மரித்தவர்கள்லாம் உயிர் தெழுந்திருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்போ உயிரோடு இருக்கிறவனை குறித்து என்ன அப்படிங்கிறார். உயிரோடு இருக்கிறவங்க கூட சாகாமலே மறுரூபம் ஆகி மேல போவான் அந்த ஒரே டயத்துல, அதை குறித்து விளக்கம் எழுதுகிறார். இது வந்து 15வது அத்தியாயம் பூரா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்ததை கன்ஃபார்ம் பண்ணி, விசுவாசினுடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தி, அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்குங்கிறத சொல்லி, மரித்தவனும் அவர் வருகிற போது உயிரோடு இருக்கிறவனும் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவான். அந்த டீட்டெயிலை வந்து அவர் விளக்கமாக அந்த சந்தேகத்துக்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக 16வது அத்தியாயத்துல 1-4 வசனம் அவரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற போது சொன்னேன், எருசலேமிலே விசுவாசிகள் வந்து பஞ்சம் வந்து போச்சு, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏனென்றால் அவங்க பெந்தெகோஸ்தே வந்தபோது இருந்த நிலைமை இருந்து இருக்கிறவங்க சொத்தெல்லாம் வித்து எல்லாரும் பொதுவா வச்சு சாப்பிட்டாங்க. ஆனா பஞ்சமும் ஒரு அடக்குமுறையும் சபைக்கு விரோதமாக ப்ராப்ளங்களும் உண்டாகிற போது முடிந்தவனெல்லாம் எருசலேமை விட்டு வெளியேறி போய் அங்கங்க போயிட்டான். ஆனா ஒரு சிலர் எருசலேமுக்குள்ளே என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை யாரும் கொடுக்கறதும் கிடையாது, அவங்க பஞ்சத்திலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சபையாக நாம் உதவி செய்ய வேண்டும். இதை பவுல் எங்க போனாலும் சொல்லுவாரு, அங்கங்க பண்ணுவாரு. ஏற்கனவே இருந்த சபையில் இருந்தபோது சொல்லி இருக்கிறாரு. அப்ப தாரோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் அதை கலெக்ஷன் பண்ண வரபோது நீங்க பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்கப்பா அப்படிங்கிற ஆலோசனை வந்து 1-4 வசனம் வரைக்கும். எருசலேமிலே பஞ்சத்தினால கஷ்டப்படக்கூடிய விசுவாசிகளுக்கு உதவி பண்ணுவதற்காக ஆஃபரிங்னு நம்ம சொல்றோம். இது வந்து தான தர்மம், பணம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய காரியம், இதை நீங்க கலெக்ஷன் பண்ணி வைங்க அப்படின்னு இருக்குது. அதற்கப்புறம் 5வது அத்தியாயத்திலிருந்து 24 வரைக்கும் முடிவுரை. அதாவது நான் எங்க போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், என்ன பிளான் பண்ணியிருக்கேன், நான் வாரேன், உங்ககிட்ட இருந்து 3 பேர், இந்த லெட்டர் கொண்டு வந்தவங்க 3 பேரும் இங்கதான் கொடுக்குறாரு. 16வது அத்தியாயம் 17வது வசனத்துல ஸ்தேவான், பெர்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்திற்கு லெட்டர் எல்லாம் எழுதிட்டு, கடைசியாக இந்த கடிதத்தை தீமோத்தேயு கையில வைத்து தீமோத்தேயு மூலமாக அனுப்புறாரு. இதுல உள்ள பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன். தீமோத்தேயு இந்த கடிதத்தை அங்க வாசிச்சுட்டு சபையை நீ சரி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஆனா நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இந்த பவுல் எதிர்பார்த்த அளவு இந்த கடிதம் அங்க ரிசல்ட் கொடுக்கல. தீமோத்தேயுடைய ஊழியமும் அங்க வந்து சரியாக வரல. தீமோத்தேயுனால அவங்கள சரி பண்ண முடியல. அதனால தீமோத்தேயு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டாரு அங்க இருந்து. இதுதான் நம்ம தெரிந்தது. 1 கொரிந்தியர்